தில்லியிலே இந்திய பாராளுமன்றம் தாக்கப்பட்டாலும், அமெரிக்காவில் உலக வர்த்தக மையம் தரைமட்டமாக்கப்பட்டாலும், இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் தாக்கிக் கொண்டாலும், இவைகள் சிந்தித்து செயல்படாத நாகரிக மனிதனால் நடத்தப்படும் மிருகத்தனமான செயல்கள். எந்த மதங்களும் இத்தகைய இழி செயல்களை செய்ய தூண்டிவிடவில்லை. தனிப்பட்ட மனிதர்களின் மற்ற நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற பேராசை காரணமாக இத்தகைய மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்ட மிருகச் செயல்கள் நடத்தப்படுகின்றன. இவைகளால் பாதிக்கப்படுபவர்கள் அப்பாவி பொதுமக்கள். முதல் உலகப் போரிலே மேற்கத்திய நாடுகள் இரு அணிகளாக பிரிந்து நின்றன. ஒரு பக்கம் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி, ருமேனியா போன்ற நாடுகளும், மற்றொரு பக்கம் பிரிட்டன், பிரான்ஸ், ருஷ்யா, ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளும் இரு அணிகளாக செயல்பட்டு மோதிக்கொண்டன. 1914ஆம் ஆண்டு ஆரம்பித்து 1918ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முடிவுக்கு வந்தது இந்த போர். 28 நாடுகள் பங்கு கொண்ட இந்த போரில் உலகத்தின் 16% நாடுகளே நடுநிலையை வகித்தன. இந்த முதல் உலகப் போரினால் ஏற்பட்டுள்ள அழிவை நினைத்தாலும் நெஞ்சம் நடுங்குகிறது. இதில் உலகமெங்கும் 9 கோடி பேர் இறந்தார்கள். 25 கோடி பேர் ஊனமுற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள். இதைத் தவிர 13 கோடி மக்கள் பஞ்சம், பட்டினி, நோயினால் கடுமையாக தாக்கப்பட்டு வீடு வாசல் இன்றி தவிக்கும் நிலையில் தள்ளப்பட்டார்கள். மனிதனை மிருகமான நிலைக்கு தள்ளிய இந்த போர்கள் தேவைதானா? இரண்டாம் உலகப் போரில் பாசிச வெறியும் நாஜிக் கொள்கையும் உடைய சர்வாதிகாரிகள் ஹிட்லரும் முசோலினியும் பொது உடைமைவாதிகளையும் நாஜிக் கொள்கைகளை எதிர்ப்பவர்களையும் அழிப்போம் என்று கூறி என்ன பலனை கண்டார்கள்? உலக நாடுகள் அனைத்தையும் அடிமையாக்க வேண்டும் என்ற வெறியில் 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் 1 தேதி ஹிட்லரும் முசோலினியும் போலண்டை தாக்க இரண்டாம் உலகப் போர் மூண்டது. ஜப்பானும் உலக நாடுகளை எதிர்க்க ஜெர்மனுக்கும் இத்தாலிக்கும் ஆதரவு அளித்தது. போரின் முடிவு என்ன? 1889ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவில் பிறந்த ஹிட்லர் மே 1945இல் பெர்லினில் நடந்த போரில் தற்கொலை செய்து கொண்டார். இத்தாலியும் ஜப்பானும் செப்டம்பர் 1945இல் சரணடைந்தன. அண்டை நாடுகளையும் உலக நாடுகளையும் ஆக்கிரமித்து ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்ட சர்வாதிகாரிகளின் சாம்ராஜ்யம் சரிந்து விழுந்தது. இது இன்னமும் சிலருக்கு புரியாமல் அண்டை நாடுகளுடன் மதவிரோதத்தை பரப்பி பயங்கரவாதத்தால் நாட்டை பிடிக்கலாம் என்று பகல் கனவு காண்கிறார்கள். 1945ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹிரோஷிமா நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டால் அழிந்தவர்கள் எத்தனை பேர்? இரண்டாம் உலகப் போரினால் அகில உலகமே உணவு பற்றாக்குறையினாலும் பொருளாதார வீழ்ச்சியாலும் மீள முடியாமல் தத்தளித்தன. இவைகளை சிந்தித்து பார்த்து நாடாளும் வெறியையும் மத வெறியையும் மனிதகுலம் விட வேண்டாமா? பாரத நாட்டையும் அதன் செல்வங்களையும் கைப்பற்றி வாழ வேண்டும் என்ற வெறி பிடித்து ஆப்கானிஸ்தானில் காபூலில் இருந்து வந்த பாபர் 1526ஆம் ஆண்டு பானிப்பட்டில் நடந்த சண்டையில் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்களைக் கொன்று குவித்து தில்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். பாரதத்தில் அவர் வாழ்ந்த ஆண்டுகள் எவ்வளவு? 3 ஆண்டுகள். ஆக்ராவில் 1530ஆம் ஆண்டு அவர் இறந்து போனார். இஸ்லாமின் தத்துவங்கள் என்ன? கடவுளிடம் சரணடைந்து விடு. அல்லாவிடம் சரணடைந்தவர்களே இஸ்லாமியர்கள். கடவுளை தினமும் 5 முறை வணங்கு. மனிதகுலத்துடன் சகோதர மனப்பான்மையுடன் பழகு. முஸ்லிம்கள் வறுமையில் உள்ளவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும். பெண்களை மதித்து நடக்க வேண்டும். எவ்வளவு அருமையான தத்துவங்கள்! இஸ்லாமியர்கள் சூதாடுவது, திருடுவது, குடிப்பது போன்றவற்றையும் விட்டொழித்து ஏழைகள், அனாதைகள், விதவைகள் ஆகியோருக்கு உதவ வேண்டும் என்றும் இஸ்லாம் மத கோட்பாடுகள் கூறுகின்றன. நல்ல மத கோட்பாடுகளை உடைய இஸ்லாமியர்கள் அண்டை நாடுகளுடன் நட்புறவோடு பழக வேண்டாமா? மனிதகுலத்தில் விஞ்ஞானம் வளர்ந்த அளவுக்கு விவேகமும் வளர வேண்டும். மதத்தால் மனிதன் அழியக்கூடாது, பிறரையும் அழிக்கக்கூடாது. எந்த மதமாயிருந்தாலும் அதில் சொல்லியிருக்கும் நல்ல கருத்துக்களை ஏற்று நடக்க வேண்டும். தன் மதத்தை மற்றவர்கள் மீது திணிக்க நினைப்பதும் மதமாற்றம் செய்ய நினைப்பதும் தவறான செயல்கள்.
அன்பினால் மதம் வளர வேண்டும். இதைப்போன்று எல்லா நாடுகளிலும் மேலை நாட்டு நாகரிகம் அடியெடுத்து வைத்த காரணத்தினால் இல்லறத்தை நல்லறமாக நடத்த வேண்டிய பெண்களும் நமது கலாச்சார பண்பாடுகளுக்கு புறம்பாக குடித்துவிட்டு கேளிக்கை விடுதிகளில் ஆபாச நடனமாடுகிறார்கள். இவர்களை அடித்து திருத்த முடியாது. அன்பினால் நன்னறிகளை எடுத்துச் சொல்வதால் தான் திருத்த முடியும். தாலிபான் ஆட்சியாளர்களின் தலைவர் ஒசாமா பின் லேடன் செய்த தவறால் அமெரிக்க வர்த்தக வளாகம் தாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான உயிரிழந்தார்கள். ஆப்கானிஸ்தானிலும் அமெரிக்க தாக்குதலால் பல்லாயிரம் பேர் உயிரிழந்தனர். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? பொதுமக்கள். இவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? பழிக்கு பழி, கொலைக்கு கொலை என்ற நிலையில் உலகம் சென்று கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்துவது மனிதநேயம் கொண்ட உலகத் தலைவர்கள் அனைவரின் கடமையாகும். இதைப்போன்றுதான் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற வளாகத்தை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்கி பலரை கொன்றார்கள். தற்போது பாரத பாராளுமன்றமும் தாக்கப்பட்டு பல உயிர்கள் பலி கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவைகளை புனித போர் என்று சொன்னால் மனித நேய நன்னறி கொண்ட எந்த மதத்தினரும் ஏற்றுக்கொள்வார்களா? அன்றைய இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் திரு ஜஸ்வந்த் சிங் பத்திரிகையாளர்களுக்கு அளித்துள்ள பேட்டியில் பாகிஸ்தானை சார்ந்த லஷ்கர்-இ-தொய்பா என்ற அமைப்பும் அக்டோபர் 1 ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற வளாகத்தில் தாக்குதல் நடத்திய ஜெய்ஷ்-இ-முகமது என்ற தீவிரவாத அமைப்புகளுமே டிசம்பர் 13 தில்லி பாராளுமன்றத்தை தாக்கியுள்ளார்கள் என்பதற்கு உறுதியான ஆதாரம் உள்ளது என்று கூறியுள்ளார். பாராளுமன்றத்தை தாக்கி இறந்த தீவிரவாதிகள் உடல்களும் பாகிஸ்தான் பிரஜைகள் என்று ஊர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் அந்த தீவிரவாத அமைப்புகள் இயங்குவதை தடை செய்ய வேண்டும் என்ற இந்தியாவின் கோரிக்கையை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று புரியவில்லை. இந்தியாவுடன் நட்புறவை விரும்புவதாக சொல்லும் பாகிஸ்தான் அதிபர் இந்திய அமெரிக்க வேண்டுகோளை ஏற்று இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் மிருகத்தன்மை கொண்ட தீவிரவாத அமைப்புகளை தடை செய்ய முன்வந்தால் அதை அகில உலகமே பாராட்டும். இதைவிட்டு இந்தியாவின் எந்த சவாலையும் பாகிஸ்தான் சமாளிக்கும் என்று அறைகூவல் விடுப்பது ஏற்கக்கூடியதல்ல. மற்ற நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்த முதல் 2ஆம் உலகப் போரில் அறைகூவல் விடுத்தவர்கள் இன்று இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டார்கள். பாரதம் எப்போதுமே மற்ற மதத்தினரை மதித்து வருகிறது. இந்திய முஸ்லீம்கள் பாகிஸ்தான் போன்ற நாடுகளை விட இந்தியாவில்தான் மதிக்கப்படுகிறார்கள். ஜனாதிபதி, கவர்னர் பதவி என்பது மட்டுமல்லாமல் காவல்துறையிலும் விஞ்ஞானத்தில் என்று இந்திய மக்களுடன் அவர்கள் சகோதரர்களாக இணைந்து பாடுபட்டு வருகிறார்கள். இந்து முஸ்லீம் வேற்றுமையை வளர்த்த ஆங்கிலேயர்கள் வழியில் பாகிஸ்தான் செல்ல நினைத்தால் அது தவறான நோக்கமுடையது மட்டுமல்ல, மீண்டும் வெள்ளைய நாடுகள் நம்மை நிச்சயம் அடிமைப்படுத்திவிடும். பாகிஸ்தானின் மத தீவிரவாதிகளின் வலையில் விழுந்த தில்லி பல்கலைக்கழக ஜாகிர் ஹுசேன் மாலை கல்லூரி உருது மொழி பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் ஜிலானி போன்றவர்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இந்திய அரசியலும் சம்பளம் பெற்று கொண்டு இந்தியாவிற்கே துரோகம் செய்ய முன்வந்ததை யாருமே மன்னிக்க முடியாது. டிசம்பர் 13 நடந்த பாராளுமன்ற பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு இந்த பேராசிரியரின் வழிகாட்டுதல் தான் காரணமாக அமைந்துள்ளது. இதை காணும்போது பாரத மக்கள் அனைவருமே நாம் மட்டும் மத ஒற்றுமையை வளர்த்து என்ன பலனை கண்டோம் என்று கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் கிலானி போன்றவர்கள் இந்தியர்களின் மனிதநேயத்தை மதிக்க தெரியாத மிருகங்களின் ஆதரவுடன் நடந்த தாக்குதலில் பாரத பாதுகாப்பு படையினரும் தோட்டக்காரரும் உயிர் இழந்திருக்கின்றனர். பாகிஸ்தான் அதிபரை மதவாதத்தை பரப்பி மனித உயிர்களை பலிகொள்ளும் தீவிரவாத மிருகங்களை பூண்டோடு அழியுங்கள், மனிதநேயத்தை வளர்க்க பாரதத்துடன் கைகோர்த்து செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். மத கோட்பாடுகளை செயல்படுத்த நாம் மிருகங்களாக மாற வேண்டாம். மதம் மக்களுக்கு அன்பை போதிக்கத்தான் உள்ளது என்பதை எல்லோரும் உணர்ந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.